Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 8.1 அதாவது 10th standard CBSE Maths ஓட trigonometry chapterல first exercise பார்க்கலாம். சரியா? 8.1 பார்க்கலாம். 8.1 ஓட first sum என்ன அப்படின்னா in triangle ABC right angle at B ABC equal to 24 cm BC is equal to 7 cm determine sin A cos A sin C cos C. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்ற வெர்டிசஸ்ல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரைட் ஆங்கிள் ஏபிசில என்ன வரணும்னா ஆங்கிள் பி வந்து ரைட் ஆங்கிள் இருக்கணும். ஏவும் சியும் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஆங்கிள் பி எதுல இருக்கணும்? ரைட் ஆங்கிள் இருக்கணும். சரியா? இப்ப நான் ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆங்கிள் பி வந்து ரைட் ஆங்கிள் இருக்க மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா? First angle B, angle A. நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். நான் ஆங்கிள் ஏ அங்க வச்சுக்கலாம், இங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. உங்களுக்கு எந்த இடத்துல ஆங்கிள் நீங்க ப்ரொசீட் பண்ணவும் பண்ணிக்கங்க. பட் ரைட் ஆங்கிள் எந்த இடத்துல இருக்கணுமா? B ல இருக்கணுமா? சரியா? அததான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை கரெக்டா போட்டுறணும். இப்ப அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா AB வந்து 24 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணணும்னா ட்ரிக்னாமெட்ரியில அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த படத்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட்டை நீங்க அதுல போட்டுக்கணும். மெஷர்மெண்ட் நீங்க மாத்தி போட்டுட்டீங்கன்னா சம்மு தப்பாயிடும். அதனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கிவன்ல கொடுத்திருந்தாங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன் ஏபிசி. அதனால ஏபிசி நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் எதுல இருக்கணுமா? B ல இருக்கணுமா? சோ அதனால ரைட் ஆங்கிள் வந்து நான் B ல போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஏபி வந்து 24. அப்ப ஏபிங்கிறது இங்க இருக்கா? அந்த ஏபிக்கு நான் என்ன நோட் பண்ணிக்கிறேன்? 24. ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? பிசி வந்து 7. அப்ப பிசி வந்து 7. ஓகே. 7 சென்டிமீட்டர். இது 24 சென்டிமீட்டர். இப்ப ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். இப்ப அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா சைன் ஏ காஸ் ஏ. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். இப்போ சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ட்ரிக்னாமெட்ரின்னு இல்ல, மேக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த சாப்டர் எடுத்தாலும் அதோட பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் அதோட அட்வான்ஸ் லெவல் உங்களால போக முடியும். சரியா? இப்போ பேசிக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சைன் காஸ் டான் கொசிகன் சீக்கன் காட் இப்படின்னு நிறைய ரேஷியோஸ் இருக்கு ட்ரிக்னாமெட்ரியில. எப்பயுமே ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து எப்பயுமே ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். சரியா? இப்போ சைன் ஏ அப்படிங்கிறது அதோட ஆங்கிள் எங்க இருக்கோ அதை வச்சுதான் நீங்க சைனோட ஒர்க்கை நீங்க பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ சைன் ஏனா நான் எங்க மேடம் குறிக்கணும் அப்படின்னா வெர்டிசஸ் ஏ எங்க இருக்கோ அதுக்கு நேரா இருக்கிறதுதான் ஆங்கிள் ஏ. இப்ப வெர்டிசஸ் இங்க என்ன இருக்கு? ஏங்கிறது இங்கதான் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஆங்கிள் ஏ அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆங்கிள் பியா இருக்கும். இது வந்து ஆங்கிள் சி. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ வெர்டிசஸ் ஏன்ற இடத்துல ஆங்கிள் ஏ, பி வந்து பி, சி வந்து சி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா சைன் ஏ கண்டுபிடிக்கணும். இப்ப சைன் ஏ ஓட ஃபார்முலா என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? சைன் ஏ எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைன் ஏ ஓட ஃபார்முலா என்னன்னா சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். தெரியலைன்னா கம்பல்சரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மட்டும்தான் உங்களால சம்ஸ் எல்லாமே போட முடியும். சைன் ஏ வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். இப்ப ஆப்போசிட் எது, ஹைபோட்டனஸ் எது, அட்ஜசன்ட் எது, இது மூணையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஆங்கிள் ஏவை ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது ஆங்கிள் ஏ? இதுதான் ஆங்கிள் ஏ. இந்த ஆங்கிள் ஏல நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆப்போசிட்டும் ஹைபோட்டனஸும் தேவை. ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு நம்ம சைனை தான் கேட்டிருக்காங்க. இப்போ சைனோட ஆப்போசிட் சைடு, அதாவது ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதுதான் ஆப்போசிட் சைடு. இப்ப ஆங்கிள் ஏ வந்து என்னன்னு பாத்தீங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் இருக்கு. அப்போ அதோட ஆப்போசிட் சைடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பிசி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா பிசி பை அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ்ங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஒரு பிக்கர் சைடு தான் ஹைபோட்டனஸ். இப்ப நான் ஒரு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்ப இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எது எனக்கு ஹைபோட்டனஸ்ன்னு தெரியாது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்ல எது பிக்கர் சைடோ அதுதான் ஹைபோட்டனஸ். தட் மீன்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எது பிக்கர் சைடோ அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இங்க என்ன இருக்கு? பி இருக்கு. இதுல இன்னொரு ஆப்ஷனும் சொல்லலாம். இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரைட் ஆங்கிள் நமக்கு எது இருக்கு? பி. ஏவும் கிடையாது, சியும் கிடையாது, பி தான் கொஸ்டின்லயே கொடுத்தாங்க. அந்த பிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்னதுன்னா ஹைபோட்டனஸ். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ரெண்டு விஷயம், ஒண்ணு பிக்கர் சைடுன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஹைபோட்டனஸ் சொல்லிக்கலாம்.
ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு நமக்கு இங்க என்னது ஏசி. இந்த ஏசி தான் நமக்கு என்னதுன்னா ஹைப்போட்டனஸ். ஆனா எனக்கு இந்த ஏசி தெரியாதே, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா இந்த ஏசிய நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? தெரியாததுனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைடோட நேம் எழுதிக்கலாம் ஏசி. ஓகேவா? இப்ப சைனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அந்த ஆப்போசிட் சைடு என்னது? ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணணும். ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு பிசி. அண்ட் ஹைப்போட்டனஸ் எது இருக்கலே பிக்கர் சைடு தான் நமக்கு ஹைப்போட்டனஸ். இல்ல 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு நம்ம ஹைப்போட்டனஸ் சொல்லலாம். அது வந்து என்னன்னா ஏசி. ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா பிசியோட சைடோட வேல்யூ நமக்கு தெரியும். ஆனா எனக்கு என்ன தெரியாதுன்னா ஏசியோட வேல்யூ தெரியாது. இப்போ இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன எதுல படிச்சிருப்பீங்க அப்படின்னா பைத்தாகரஸ் தியரம் இருக்கு இல்லையா, அதுல படிச்சிருப்பீங்க. இப்ப பைத்தாகரஸ் தியரத்துல என்ன ஃபார்முலா அப்படின்னா ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் அந்த ஃபார்முலா சைட்ல எழுதிக்கிறேன். hypotenuse square is equal to other two sides ஓட square. சரியா? ஓகே. hypotenuse squareங்கிறது இருக்கலே பிக்கர் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் ஸ்மால் சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணணும். ஆப்போசிட் ஸ்கொயரையும் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா hypotenuse ஸ்கொயரோட ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? இப்ப ஹைப்போட்டனஸ் வந்து இங்க எனக்கு தெரியாது. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். ஆப்போசிட் சைடு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, மெஷர்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 7. அப்போ 7 ஸ்கொயர் பிளஸ் இங்க அட்ஜசன்ட் ஸ்கொயர் மெஷர்மெண்ட் என்ன, அட்ஜசன்ட் சைடுக்கு 24. அப்ப 24 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயரோட ஆன்சர் 49, 24 ஸ்கொயரோட ஆன்சர் 576. உங்களுக்கு தெரியலன்னா நான் இங்க கீழே மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். 4 4s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8, 1 9, 4 2s are 8, 2 2s are 4, 6 7 5. ஓகேவா? புரியுதா? அப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன கொடுத்திருக்காங்க 49 பிளஸ் 576. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 625. நான் உங்களுக்கு இதையும் எழுதிடுறேன். ரிமைண்டர் 1 12, ரிமைண்டர் 1 625. அப்ப 625 கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 625. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 25. 25 25 ஆர் 625. ஓகேவா? இப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு 25. அப்ப இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 25. அப்ப 25 சென்டிமீட்டர். ஓகேவா? 25 சென்டிமீட்டர். இப்போ நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க சைன் ஏ. சைன் ஏ ஓட வேல்யூ என்னது, ஃபார்முலா என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அந்த ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது பிசி. பிசி வந்து நமக்கு 7 தெரியும். பட் ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஏசியோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சேன், பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணேன். அதுல நமக்கு ஃபார்முலா தெரியும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு 625. அதோட ஸ்கொயர் ரூட் வந்து என்னதுன்னா 25. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், ஆப்போசிட்டோட வேல்யூ பிசி. பிசிக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டிருக்கோம் 7. 7 பை ஹைப்போட்டனஸோட வேல்யூ 25. இதுதான் சைனோட வேல்யூ. சைன் ஏ, சாரி சைன் ஏன்னு தான் சொல்லணும். சைன் ஏவோட வேல்யூ இதுதான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்ப சைன் ஏவோட வேல்யூ என்னது 7 பை 25. இதே மாதிரி இப்ப காஸ் ஏக்கு கண்டுபிடிக்கலாம். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ்க்கு என்னது இதே மாதிரிதான் காசு. இங்க இருக்க ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிள் தான் காஸ் ஏக்கு உண்டான ஆங்கிளும். பட் காசோட ஃபார்முலா என்னன்னா adjacent by hypotenuse. adjacent by hypotenuse. நான் சொல்ல நீங்களும் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்லும் போது கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதானா மேடம் நீங்க ஈஸியா போட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா மறந்துடும். ஃபர்ஸ்ட் என்னன்னா சைன் காஸ் tan இது மூணுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் உங்களால அடுத்ததுலாம் இதோட ரெசிப்ரோக்கல் தான், ஈஸியா போட்டுக்கலாம். பட் இது மூணுக்கும் தெரியலன்னா உங்களால சம் போடவே முடியாது, மறந்துடுவீங்க. இப்ப சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் பதிலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ் போட்டாலுமே சம் தப்பு தான். அப்ப சைன் என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். நான் திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்கும் போதாவது உங்களுக்கு அது என்ன ஆகும்னா மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். அதுக்குதான். அப்ப காசோட ஃபார்முலா என்ன அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்டோட அட்ஜசன்ட் வந்து இதோட அட்ஜசன்ட். இது ரொம்ப கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏவோட இதுதான் ஆங்கிள் ஏ நமக்கு தெரியும். இந்த ஆங்கிள் ஏவோட அட்ஜசன்ட் சைடு எதுன்னு பாக்குறோம். அட்ஜசன்ட் சைடுனா அதோட நியர்பை இருக்க சைடு.
இப்ப ரெண்டு இருக்கு மேடம், மேலையும் இருக்கு கீழையும் இருக்கு. நான் எதை போடலாம் அப்படின்னா, மேல இருக்க சைடு வந்து ஹைப்போட்டனஸ் நமக்கு தெரியும். எப்படி ஹைப்போட்டனஸ்? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன்? ஒண்ணு பிக்கரா இருக்கணும், இல்ல ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட் சைடா இருக்கணும். இப்ப அது ரெண்டுமே, அப்ப ஏசிங்கிறது என்னவா இருக்கு? பிக்கரா இருக்கு, ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட்டா இருக்கு. சோ அது ஹைப்போட்டனஸ் வராது. அப்ப எது வரும் அப்படின்னா, நியர்பைனா இந்த பக்கம் இருக்க ஏபி தான் உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடா வரும். அப்ப ஏபின்றத நான் இங்க எழுதிக்கிறேன். ஏபி பை ஹைப்போட்டனஸ் தெரியும் ஏசி. ஓகேவா? இதுல ஏபியோட வேல்யூ என்னது? 24. ஹைப்போட்டனஸ் இப்ப நான் கண்டுபிடிச்சேன் 25. அப்ப 24/25ங்கிறதான் காசோட வேல்யூ. ஓகேவா? அப்ப காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 24/25. புரிஞ்சுதா? சைன் ஏ புரிஞ்சிருச்சு, அடுத்து காஸ் ஏ புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சைன் சியும் காஸ் சியும் கண்டுபிடிக்கணும். சரியா? மறுபடியும் கூட ஒரு தடவை நான் சொன்னது புரியலன்னா திருப்பி வீடியோவை ரீகால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்ப அடுத்து சைன் சி காஸ் சி பார்ப்போம், எப்படி போடுறேன்னு பாருங்க. இதே டயக்ராம் தான், பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆங்கிளை மட்டும் மாத்த போறோம். ஓகேவா? அப்படியே ஆங்கிள் மட்டும் மாத்திக்கலாமா? சைன் சி. ஓகே, இப்போ சைன் சி. இப்ப நான் ஆங்கிள் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க இருக்கு. நமக்கு ஆங்கிள் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. நான் லைட்டா மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆங்கிள். இப்போ சைன் சியோட ஆப்போசிட், சைன் சியோட ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஓகே, இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது? இது சி. இந்த சியோட ஆப்போசிட், சியோட ஆப்போசிட் என்னது? ஏபி. ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்தோம், ஏவோட ஆப்போசிட். இப்ப சி. சினா அந்த சீன்ற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு தான் என்னது? உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. ரொம்ப முக்கியம் ஆங்கிள். அப்போ சி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். சி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு என்னது? ஏபி. அப்ப நான் என்ன எழுதிக்கிறேன்னா, ஏபி பை ஹைப்போட்டனஸ் அதே சைடு தான் வரும். ஹைப்போட்டனஸ் என்ன வரும்? ஏசி. ஏபி பை ஏசி. ஏபி வந்து என்னது? 24. ஏசி வந்து என்னது? 25. இது வந்து என்னது? சைன் சி. இப்ப அடுத்து காஸ் சி பார்க்கலாம். காஸ் சி. காஸ் சியோட வேல்யூ என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடு என்னது? காஸ் சியோட அட்ஜசன்ட் சைடு. காஸ் சி இதுதான். இதோட அட்ஜசன்ட் சைடு என்னது? நான் என்ன சொன்னேன்? அட்ஜசன்ட்னா என்னது? நியர்பைல இருக்க சைடு தான் அட்ஜசன்ட் சைடுன்னு சொன்னேன். ரெண்டு பக்கம் நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் ஹைப்போட்டனஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் அட்ஜசன்ட் சைடு இருக்கு. அப்ப அட்ஜசன்ட் சைடு என்ன வருது? காஸ் சியோட அட்ஜசன்ட். அப்போ பிசி. காஸ் சியோட அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி பை ஹைப்போட்டனஸ் தெரியும் ஏசி. பிசியோட வேல்யூ என்னது? பிசிக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 7. அப்போ 7 பை ஹைப்போட்டனஸ் 25 வந்துருச்சா? இப்ப ஆன்சர் வந்துருச்சா? சைன் சிக்கு என்ன கொடுத்திருந்தேன்? சைன் சிக்கு வந்து 24/25 சைன் சியோட வேல்யூ. அடுத்து காஸ் சியோட வேல்யூ 7/25. ஓகே தானப்பா? சைன் சி வந்துருச்சு, காஸ் சி வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுதா? திருப்பி மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். எப்பயுமே ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எந்த ஆங்கிளோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட், அந்த ஆங்கிளுக்கு ஹைப்போட்டனஸ். அதுதான் முக்கியம். சைன் ஏனா சைன் ஏவோட ஆப்போசிட், ஏவுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள். அதே மாதிரி சீனா சிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள். அதே மாதிரிதான் காஸ். காஸ் ஏனா காஸ் ஏவுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது, இன்னொன்னு காஸ் சியோட அட்ஜசன்ட்ல இருக்கிறது. ஹைப்போட்டனஸ் உங்களுக்கு மிஸ் ஆறதுக்கு சான்சஸ் இல்ல. அதாவது ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகேவா? புரியுதா? நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். சரியா?